வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி மது விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதித்து தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பின் பேரில் தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மது வாங்குவோருக்கு ரசீதுடன் மட்டுமே மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வாடிக்கையாளருக்கு மொத்த விற்பனையாக மதுபானங்களை வழங்கக்கூடாது. உள்நாட்டு வெளிநாட்டு மதுவை ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 6 பாட்டில் மட்டுமே வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மதுக்கடைகளில் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 12 பீர் பாட்டில்கள் மட்டுமே வழங்க வேண்டும். அதே போன்று ஒயின் 12 பாட்டில்கள் மட்டுமே வழங்க வேண்டும் என்று தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை ஒட்டி அதிக அளவில் மதுபானங்களை வாங்கி வைப்பதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் இதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அதே போன்று கட்சி சார்ந்தவர்களோ அல்லது தனிநபர்களுக்கோ மொத்தமாக மது பாட்டில்களை விற்பனை செய்யக்கூடாது என்ற அறிவிப்பையும் தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.